கிளாஸ்ல ஒரு பையன் என்ன கருப்பின்னு சொல்லிட்டான். கண்ணம்மா ஏன் கண்ணம்மா. என்ன கதிர்? நர்மதா, உன் அப்பா போன் எடுத்த உடனே என்ன பேசுறதுன்னு தெரியாம தத்து புத்துன்னு உளறிட்டேன். அவரு தப்பா எடுத்துப்பாரா? அதெல்லாம் ஒண்ணும் எடுத்துக்க மாட்டாரு. சார், என் பேர் கதிர். நர்மதா மணிமங்கலத்துல எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கி இருந்தாங்க. நர்மதா எங்க குடும்பத்துக்கே உதவியா இருந்தாங்க. என் பாட்டி அம்சவேணிக்கு நர்மதான்னா உசுரு. எங்க சிதம்பரம் தாத்தாவும் நர்மதா மேல உசுரையே வச்சிருக்காரு. அதனாலதான் பத்திரிக்கை கொடுக்க வீட்டுக்கே வந்தோம். உங்களை பார்த்து நேரா பத்திரிக்கை கொடுக்க தான் வந்தோம். ஆனா உங்களை பார்க்க முடியல. அவசியம் கல்யாணத்துக்கு வாங்க சார், அப்படி இப்படின்னு எத்தனையோ விஷயம் பேசியிருக்கலாம். நான் ஒரு மரமண்டை, எதுவும் பேசாம ஒரு மாதிரி பதட்டத்துல சட்டுன்னு நர்மதாவை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை கதிர், நீங்க அப்படியெல்லாம் பேசல. நீங்க அப்படி பேசியிருந்தா என் வாழ்க்கை தலைகீழா மாறி இருக்கும். ஹலோ, நர்மதா. சொல்லுங்க கதிர். உங்க அப்பா பக்கத்துல தானே இருக்காரு, அவர்கிட்ட போன் கொடு, நான் வேணா பேசிக்கிறேன். அப்பா இப்பதான் வாக்கிங் கிளம்பினாரு, வரத்துக்கு நேரமாகுமே. ஓ, சரி சரி சரி, நான் இன்னொரு தடவை பேசிக்கிறேன். அது ஆனா ஒரு விஷயம், உன் அப்பாவோட குரலை இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. என்ன கதிர் நீங்க நீங்க எங்க இருக்கீங்க? எங்க அப்பா எங்க இருக்காரு? எப்படி என் அப்பா குரலை நீங்க கேட்டிருக்க முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சரி விடு, நேர்ல பாக்குறப்ப அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் வேற எதுக்கு போன் பண்ணனோ அதை மறந்துட்டோம் பாரு. பாட்டிக்கு நெஞ்சு வலின்னு தானே நாங்க கிளம்பி வந்தோம். நாங்க வர்றதுக்குள்ள பாட்டி ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க நர்மதா. அச்சச்சோ. இப்ப எமர்ஜென்சி வார்டுல வச்சிருக்காங்க. முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பாட்டி அந்த கோலத்துல பாக்குறதுக்கு எங்களால முடியல நர்மதா. எப்படி இருந்த பாட்டி இன்னைக்கு இப்படி ஆயிட்டாங்க. அதான் பாட்டி உன்னை உடனே கிளம்பி வர சொன்னாங்க. அவங்க கண்ணுக்குள்ளே இருக்கியா. பாட்டி உன்னை பார்த்தே ஆகணுமா? நான் எப்படி கதிர் வர முடியும்? ஏன் ஏன் நீ வர்றதுக்கு என்ன? அன்னைக்கு உங்க அம்மா என்ன அந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி நான் வர முடியும்? அம்மா சொன்னாங்கன்னா அதுக்காக நீ வராம இருக்க முடியுமா? அம்மா ஏதோ கோவத்துல அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ ஒன்னும் சீரியஸா எடுத்துக்காத. அது மட்டும் இல்லாம பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு தானே பார்க்க வர. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீ உடனே கிளம்பி வா. பாட்டி பாக்கணும்னு வர சொன்னாங்களா இல்ல நீங்க வர சொல்றீங்களா? என்ன பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? பாட்டி தான் உன்னை வர சொன்னாங்க. ஏன் அப்படி கேக்குற? இல்ல, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நீங்க தான் வர சொல்ற மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு தானே உன்னை பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் ஏன் கிளம்பி வர சொல்ல போறேன்? பாட்டி தான் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி சரி, நான் ட்ரை பண்றேன். இந்த பாரு நர்மதா, ட்ரை பண்றேன்லாம் சொல்லாத. நீ கிளம்பி வந்துரு. பாட்டி பிழைக்கிறதுக்கு 10% தான் வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால உன்னெல்லாம் பார்த்துட்டு தான் பாட்டி ஆபரேஷன் பண்றதுக்கே சம்மதிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சீக்கிரம் வந்துருன்னு. சரி வரேன். நான் இப்ப வைக்கட்டுமா? பாட்டி போட்டதே டிராமா தான். அம்மாடி, அந்த கதிர் யாரு? இப்ப போன் பண்ணானே கதிர், அவன் யாருன்னு கேட்டேன். ஏமா, உன்னை கேள்வி கேட்டா நீ ஏமா அவங்கள பார்த்துட்டு இருக்க? யாரு கதிர்? கதிர் போன் பண்ணானாப்பா? உங்ககிட்ட பேசிட்டானா? நான் கூட ஸ்ட்ரெயிட்டா நர்மதா கிட்ட தான் பேசினான்னு நினைச்சேன். ஏன், அவனு உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? நல்லாவே தெரியும்பா. அருண், உன் வேலைய பாரு. அப்பா என்ன தானே கேக்குறாரு, நான் பதில் சொல்லிக்கிறேன். ஏன் ஏன் பொங்குற?
எனக்கு அவனை பத்தி தெரியுன்றப்ப நான் சொன்னா என்ன தப்பு? டேய், அவளுக்கு தெரிஞ்சவனை பத்தி அவ சொன்னாதான் சரியா இருக்கும். நீ பேசாம இரு. மாலதி, இவன் அவ அண்ணன் தானே, ஏன் இவன் சொன்னா என்ன? நீ சொல்ற. அப்பா, இந்த கதிருக்கும் நம்ம நர்மதாவுக்கும் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அருண், ஸ்டாப் இட். நீ இப்படிதான் சொல்வேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன். நர்மதா, நீ சும்மா இரு. விஷயம் இவ்வளவு சீரியஸா இருக்கிறப்போ நான் கேட்காம இருக்க முடியாது. அருண் சொல்லி முடிக்கட்டும். இல்லப்பா, நீ சொல்ற. ஏண்டா, அவளுக்கு பிடிக்கலன்னா நிறுத்திட வேண்டியதானே? எதுக்கு அவ பர்சனல் விஷயத்துல தலையிடுற? மாலதி, அருண் ஏதோ இவளுக்கு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்றான். எப்படி நிறுத்த முடியும்? நீ சொல்ற. அப்பா, இந்த கதிர் இருக்கானே நம்ம நர்மதா கம்பெனில வேலை பார்க்கறான். மேனேஜர் கேட்டகரியில இருக்கான். அவனுக்கு நம்ம நர்மதா மேல ஒரு கிரஷ். நர்மதா மேல கிரஷா? இது ஏமா என்கிட்ட சொல்லல? அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுங்கப்பா. அவனுக்கு கிரஷ் இருந்துச்சு, ஆனா நம்ம நர்மதாக்கு இல்ல. அவ உங்க பொண்ணு இல்லையாப்பா, உங்க வளர்ப்பு இல்லையா? அவ எப்படி எவனோ ஒருத்த மேல கிரஷ் ஆவா? அதனால அவ விலைதான் இருந்தா. ஆனா அந்த வில்லேஜ் லவர் பாய் கதிர் இருக்கானே, வில்லேஜ் லவர் பாயா? அவன் வில்லேஜ்ல இருந்து வந்தவன்ப்பா. அதான் வில்லேஜ் லவர் பாய்னு சொன்னேன். அவன் தொடர்ந்து நர்மதாவை ஒன் சைடா காதலிச்சுட்டு தான் இருந்தான். ஒரு கட்டத்துல நம்ம நர்மதா அவனை கூப்பிட்டு பேசி புரிய வச்சிட்டான். இப்ப அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு சின்சியர் மேனேஜரா இருக்கான். இதுதான் அந்த குட்டி ஸ்டோரி. இதுதான் அந்த ஸ்டோரியா? ஆ, நான் கூட கிரஷ், லவ், ரிலேஷன்ஷிப்னு இது மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டதும் டென்ஷன் ஆயிட்டேன். இப்ப கூட என் மனசு படப்படன்னு தான் அடிச்சுக்குது. நான் லவ் தப்புன்னு சொல்லல, அது நம்ம வீட்டுக்கு வேண்டாம், அவ்வளவுதான். நானும் உங்க அம்மாவும் அதோடைய கோர முகத்தை பார்த்துட்டோம். அதனாலதான் சொல்றேன், வேண்டாமா. என் பொண்ணு நர்மதா அதை புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ்டா. சரி, கதிர் என்ன சொன்னான்? மும்பைல இருந்து கிளையண்ட் வராங்க. நாளைக்கு காலையில நீ ஆபீஸ்ல இருக்கணும்னு சொன்னாருப்பா. நான் உடனே கிளம்பி போகணும். உடனே கிளம்பி போகணுமா? ஆமாப்பா, அப்படிதான் சொன்னாங்க. இப்ப கிளம்பி போமா, ஆனா இங்க தேவைப்படும் போதெல்லாம் வரதுக்கு நீ ரெடியா இருக்கணும். முன்னாடி நீ லீவ் சொல்லி வச்சிரு. அடுத்தடுத்து நிறைய விஷயத்துக்கு நீங்க வர்ற மாதிரி இருக்கும். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன்.